அதுக்கு 30, இதுக்கு 30, எதுக்கு 30? வணக்கம் மக்களே. ஒரு காலத்துல பெஸ்டா இருந்த புதுச்சேரிய 30% கமிஷனை வாங்கி எல்லாத்துலயும் ஒஸ்டா மாத்தி வச்சிருக்காங்க. உலக அளவுல சுற்றுலா பயணிகளை கவர்றோம்னு என்ஹான்ஸ்டு டூரிஸ்ட்னு ஒரு திட்டத்தை கொண்டாந்து அதுக்கு 420 கோடியே 20 லட்சத்தை செலவழிச்சாங்க. இந்த 420 கோடியில நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா லட்சுமி நாராயண 30% கமிஷனை வாங்கிக்கிட்டு ஒரு வேலையையும் உருப்படியா பண்ணலையா? இந்த பிரெஞ்சு காலத்து வரலாற்று சின்னம் மேரி நகராட்சி கட்டிடம் 15 கோடி செலவு செஞ்சு 2024 திறந்து வச்சாங்க. ஆனா பாருங்க, இன்னும் முழுசா பயன்பாட்டுக்கு வரலையே. காட்சி பொருளா தாயா இருக்கு. கட்டடத்தோட உள்பகுதி எல்லாம் பாலடைஞ்சு போயிருக்கியா? நம்ம புதுச்சேரியோட வரலாற்று சிறப்பு மிக்க லே கஃபே பிரெஞ்சு காலத்துல துறைமுக அலுவலகமா போர்ட் ஆபீஸா இருந்துச்சு. இப்ப பாருங்க, அத ஹோட்டலா மாத்தி வச்சிருக்காங்க. அதுலயும் ரேட்ட பூரா தாறுமாறா ஏத்தி வச்சிருக்காங்களாமியா. பழைய துறைமுக பகுதியை சீரமைக்கிறேங்கிற பேர்ல 8 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. அர்பன் என்டர்டைன்மெண்ட் வில்லேஜ்னு கட்ட ஆரம்பிச்சாங்க. இன்னும் இழுத்துக்கிட்டு கிடக்கு. இப்படி தாயா நம்ம லட்சுமி நாராயண ஐயா எல்லா வேலையிலையும் 30% கமிஷன் அடிச்சா அப்புறம் எப்படி வேலை ஒழுங்கா நடக்கும்? இந்த NRBJP 420 crores ஆட்டைய போட்ட 420s ப்ரோ.